இன்றைக்கு கர்த்தர் சித்தமானால் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2வது வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். எல்லாருக்கும் சொப்பனம் வருவது இயற்கை. தொல்லையின் திரட்சியினால சொப்பனம் வரும் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். சில சொப்பனங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. வருங்காலத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி அவர் சொப்பனங்களை தருகிறார். அதுபோல சாத்தானும் உள்ளத்தை கலக்க வேண்டும் என்று இரவு நேரத்தில் ஆபாசமான இச்சையான சொப்பனங்களை தந்து ஒரு மனிதனுடைய இருதயத்தை கெடுக்க நினைக்கிறார். ஒரு எஜமான் சொன்னான், நம்ம கோதுமையெல்லாம் விதைத்தோம், எப்படி களை வந்தது? அதற்கு பதில் சொன்னார்கள், சத்துரு இரவில வந்து களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். சிலர் இரவில் தாம் பெஞ்சதை பற்றி சந்தேகப்படுகிற விதத்தில் தான் ஆஃபீஸுக்கு போன பிறகு அவ யார் யார் கூடவோ சுத்துறது போல கணவனுக்கு சொப்பனம். மனைவிக்கு அதுபோல கணவன் பல பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறதை போல சொப்பனம். காலையில் எழும்பினால் ஒருவருக்கொருவர் சந்தேகம். இந்த சொப்பனங்களினால் அநேகம் பேருடைய இருதயம் கலங்கி போய்விடுகிறது. சிலர் சொல்லுவாங்க, ராத்திரில நான் ஒரு பாம்பை பார்க்கிறேன், அதை பார்த்தேன்னா அடுத்த நாள் பூரா நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது. சில சொப்பனங்கள் மாம்சத்திலிருந்து வருகின்றன. அநேக சொப்பனங்கள் வியர்த்தமாயிருக்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சில சொப்பனங்களை கொடுக்கிறார். ராஜ்யத்தை ஆளுகிறவர்களுக்கு எப்படி ஆள வேண்டும் என்ற சொப்பனத்தை தருகிறார். பார்வோனுக்கு என்ன வரப்போகிறது, ஒரு 7 வருஷம் எகிப்தில் கொடிய பஞ்சம் வரப்போறதை 2 சொப்பனங்கள் மூலமாய் அறிவித்தார். யோசேப்பு தான் போக வேண்டிய வாழ்க்கையில் வரப்போகிற கஷ்டங்களை சகித்து கொள்ளும்படி விசுவாசத்தை தரும்படி சிறு வயதிலேயே சொப்பனம் கண்டார். இங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அது ரொம்ப தெளிவாய் இருக்கிறது. அது உள்ளத்தை கலங்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. நித்திரை கலைந்தது. இரவில் எழுந்து உட்கார்ந்தார். அந்த சொப்பனத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தார். சரியாய் ஞாபகம் வரவில்லை. ஆனால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஏதோ ஒரு மறைபொருள் இருக்கிறது, ஏதோ வருங்காலத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதை யோசித்து யோசித்து சிந்தனை கலங்கி கொண்டே இருந்தது. இந்த முதல் வசனத்தின் ஆரம்பத்தில் நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2வது வருஷத்தில் முதல் 3 வருஷம் அவர் இளவரசனாய் இருந்தார். யுத்தங்களை நடப்பித்தார். அந்த முதல் 3 வருஷத்துல தான் எருசலேமுக்கு போய் யுத்தம் செய்து தானியேலை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு அவருடைய தகப்பனார் மரித்த பிறகு முழு ராஜ்யபாரத்துக்கும் சக்கரவர்த்தியாய் ராஜாவாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். 120 தேசங்கள் அவருக்கு கீழாய் இருந்தன. இப்பொழுது அவர் இளவரசனாகி ராஜாவாகி 5 வருஷம். தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்து 4 வருடங்கள். அந்த நேரத்தில் தான்
இந்த சொப்பனங்களை அவர் கண்டார். சில சொப்பனங்களை காணும்போது ஆண்டவருக்கும் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. அகஸ்வார ராஜா இரவிலே நித்திரை வராமல் உட்கார்ந்திருக்கும் போது நாளாகம புஸ்தகத்தை, ராஜாக்களின் புஸ்தகங்களை எடுத்து வாசித்து மோர்தெகாய் உயர்த்தும்படி அந்த நேரத்தை கொடுத்தார். இங்கே நேபுகாத் நேச்சருடைய உள்ளம் கலங்கினது. அநேக செல்வந்தர்களை பார்த்தால் அவர்களுக்கு இரவு நேரத்தில் சரியாய் தூக்கம் வருவதில்லை. என்ன நடக்குமோ, யாரும் கொலை செய்து விடுவார்களோ, பேய் சாசுகளை ஏவி விடுவார்களோ, இரவு நேரங்களில் தூக்கம் வராது. பழங்காலத்தில் பாடுவாங்க, பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காதாம். பஞ்சனையில் காத்து வருமா, தூக்கம் வராதாம். கட்டில் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை கொடுக்கிறவர் கிருபைதான். ஒருவன் எவ்வளவுதான் சம்பாதிக்கலாம், அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். தாவீது ராஜா சொல்லுகிறார் சங்கீதம் 4:8, நான் சுகமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு நித்திரை. நேபுகாத் நேச்சாருக்கு அப்படி சொப்பனம் வந்தபோது அவன் 4 கூட்டத்தாரை அழைத்தானாம். 1 சாஸ்திரிகள், 2வது ஜோசியக்காரர், 3வது சூனியக்காரர், 4வது கல்தேயர் என்று சொல்லப்பட்ட அந்த தேசத்தின் ஞானிகள். ஆனால் அவன் தானியேலை அழைக்கவில்லை. அதுக்கு முன்ன அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் 1:20 பாபிலோனில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கிலும் தானியேல் 10 மடங்கு சமர்த்தாய் இருக்க, ஞானமுள்ளவனாய் இருக்க அந்த அரசன் கண்டும் கூட தானியேலை அழைக்கவே இல்லை. தானியேலை அழைக்கவே இல்லை. வேதத்தில் ராஜாக்கள் கலங்கினார்கள். ஏரோது ராஜாவுக்கு ஒரு மேசியா பிறந்திருக்கிறார், யூதரை அரசாள போகிற ராஜா பிறந்திருக்கிறார். ஏரோதுவும் அவனோடு கூட முழு எருசலேமில் உள்ளவங்களும் கலங்கினார்கள் என்று மத்தேயு 2:3 நாங்கள் வாசிக்கிறோம். சொப்பனம் அல்லது தரிசனம், அதே நேரத்தில் ஒரு தரிசனமுள்ள வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவேல் 2:28 உடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அதே காரியத்தை அப்போஸ்தலர் 2 வாசிக்கும் போது 17 சொல்லுகிறது, உங்களுடைய வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார்கள். காண்கிற சொப்பனங்கள் உண்டு. ஒரு தரிசனத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு குறிக்கோளோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தரிசனமும் உண்டு. அந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறிக்கோள், நாம் அடைய போகிற ஒரு இலக்கு. உங்களுக்கு குறுகிய கால தரிசனங்களும் இருக்கலாம், உலக பிரகாரமான தரிசனங்களும் இருக்கலாம், ஆவிக்குரிய தரிசனங்களும் இருக்கலாம். உலக பிரகாரமாக நான் ஒரு பெரிய பணக்காரனாகணும், இன்றைக்கு இருக்கிற நிலைமை பார்க்கலாம் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பல கனவுகள், பல உங்களுடைய வாழ்க்கையில் குறித்த தரிசனங்கள். அதே நேரத்தில் ஆவிக்குரிய தரிசனமாய் நான் என்னுடைய இயேசுவை போல நான் மாறணும், என்னுடைய வாழ்க்கை தூய்மையும் பரிசுத்தமும் உள்ளதாயும் இருக்கணும், என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களோடு பரலோக ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்கணும், இந்த ஒளிமயமான தேசத்திலே பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நான் பங்கு பெறணும். அது ஒரு தரிசனம், அது ஒரு குறிக்கோள். என்ன கேட்டால் சொல்லுவேன், 782 புஸ்தகம் எழுதிட்டேன், 1000 புஸ்தகம் நான் ரீச் பண்ணிடணும். எனக்கு ஒரு ஆசை. அதுபோல் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது என்
ஊழியத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட லட்சக்கணக்கான பேரை நான் பரலோகத்தில் பார்க்கும் ஒரு தரிசனம். பவுலப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அகிரிப்பா ராஜா முன்பாக நின்று பவுலப்போஸ்தலன் தைரியமாய் சொன்னார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க விரும்பவில்லை என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு சரியான இலக்கு இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு சரியான தரிசனமும் இருக்கணும். தரிசனம் இல்லாத இடத்தில் அல்லது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள். அவர்களுடைய நோக்கம் உறுதி குலைக்கப்பட்டுவிடும். ஒரு தரிசனம் தேவையானது ஒன்று. ஒரு தரிசனம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், நான் அதையே நாடுவேன். ஒரு தரிசனம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு தரிசனம். சரி, 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தையும் அது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்காமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்களுடைய வீடுகள் எருக்களமாகும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களானால் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றார். இந்த ராஜா ஒரு கோபக்கார ராஜா. எரிச்சலின் ஆவி அவருக்குள்ளே முதலிருந்தே கிரியை செய்து கொண்டிருந்தது. அவன் நட்டின சிலையை வணங்கலைன்னா உடனே அக்கினி சூளையில போட்டணும், அதை 7 மடங்கு சூடாக்கணும். எல்லா யுத்தத்திலும் ஜெயம் பெற்ற ஒரு ராஜா, சொன்னதை நிறைவேற்றி விட வேண்டும் என்று தீர்க்கமாய் இருக்கிற ராஜா, அதே நேரத்தில் ஞானமுள்ள ஒரு ராஜா. தன்னுடைய சொப்பனத்தை ஒருவேளை பாதியை சொன்னாலும், இங்க நூற்றுக்கணக்கான ஞானிகள், கல்தையர்கள், ஜோஷியர்கள், மந்திரவாதிகள் இருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்தால் எந்த விளக்கம் சரியான விளக்கம் அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்தால் யார் சொல்ற சரி என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஆகவே ராஜா ஞானமாய் சொல்லுகிறார், என்னுடைய சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். சொப்பனம் என்பது ஒரு மறை பொருள். நேரடியாக சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. பார்வன் ஒரு சொப்பனம் காண்கிறார். ஒரு நதியிலிருந்து கொழுமையான 7 மாடுகள் வருகிறது. கொஞ்சம் பொறுத்து பார்க்கிறார், அதே நதியிலிருந்து கேவலமான 7 மாடு வருகிறது. இந்த கேவலமான 7 மாடுகள் கொழுமையான 7 மாடுகளை பட்சித்து போட்டது. எழுத்தின்படி அதற்கு அர்த்தம் கொடுக்க முடியாது. ஆவியானவர் தான் அதற்கு அர்த்தம் கொடுக்க முடியும். சாதாரண மனுஷன் என்ன சொல்லுவான்? கோயம்புத்தூர்ல போய் நல்லா பால் கறக்கிற மாடு, அதை 7 மாடு வாங்கிட்டு வாங்க, அரண்மனைக்கு பால் கொடுக்கும். எங்கேயாவது கேவலமான மாடு வந்துச்சுன்னா நேரே கசாப் கடைக்கு கொண்டு போயிருங்க. உலகத்தான் அப்படித்தான் அதுக்கு அர்த்தம் விளக்கம் கொடுப்பான். ஆனால் யோசேப்பு வந்து சொல்லுகிறார், அந்த 7 மாடுகளும் 7 வருஷமாகும். செழுமையான 7 மாடுகள், தேசத்தில் வரப்போகிற செழுமையான அதிக விளைச்சல் உள்ள 7 வருஷம். கேவலமான 7 வருஷங்கள் பஞ்ச காலத்தை குறிக்கிறது. சொப்பனங்களுக்கு மறைப்பொருளை தெரிவிப்பது ஒரு ஆவியின் வரம். புதிய ஏற்பாட்டில் அந்நிய பாஷை பேசும்போது அந்நிய பாஷையும் கூட ஒரு மறைப்பொருள் தான்.
நேரடியாக யாராலும் அதற்கு மறைபொருளை சொல்லிவிட முடியாது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்நிய பாஷையில பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லும்படி அதற்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்க கடவுள். அப்பொழுது அந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுகிற, சொன்ன பாஷைக்கு விளக்கி சொல்லுகிற வரம் கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் சொப்பனங்களை காண்கிற வரங்கள், புதிய ஏற்பாட்டில் அந்நிய பாஷை வரங்கள் ரெண்டுமே மறைபொருளாக இருக்கிறது. இங்கே ஜோசியர்கள் சொல்லுகிறார்கள், இதை எங்களால் விடுவிக்க முடியாது. சொப்பனத்தை சொன்னா நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் வைத்திருப்பார்கள். நிறைய தண்ணி வர்ற மாதிரி சொப்பனம் கண்டா ரொம்ப உபத்திரம் வரும்னு அர்த்தம் சொல்லுவாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதை பற்றி நிறைய புத்தகங்களே வெளியே வந்திருக்கிறது. நிறைய புத்தகங்கள் ஃப்ராடு. ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை மனுஷ ஞானத்தால் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே அவர்கள் என்ன சொன்னார்களாம்? 7ஆம் வசனம், அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வீராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். 8ஆம் வசனம், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்ததினாலே நீங்கள் காலதாபனம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறுமென்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யையும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவியாமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க முடியும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றார். 10ஆம் வசனம் முக்கியமான ஒரு வசனம். கல்தேயர் ராஜம் சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திர நடத்திலாவது, ஜோஷி நடத்திலாவது, கல்தேய நடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாயிருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே. ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவர்களை 2ஆய் பிரிக்கிறார். எல்லா மந்திரவாதிகளிடத்துல வாசம் பண்ணும்படி, மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணும்படி அசுத்த ஆவிகள் வந்து குறி சொல்லுகிற ஆவியை வைத்துக்கொண்டு சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொல்ல முடியும். அப்போ மாம்சமானவரிடத்துல வாசம் பண்ணுகிற ஆவி என்று அவர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவியில பிறக்கும் போது ஆவிக்குள்ளவர்களாய் மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தை நாம் ஒடுக்குகிறோம், மாம்ச இச்சைகளை ஒடுக்குகிறோம், மாம்சத்தில் உள்ள கண்ணின் இச்சைகளை ஒடுக்கிறோம், ஆவிக்குள்ளாக ஜீவிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களோட தான் ஆவியானவர் வந்து ஒன்றரை இணைந்திருக்கிறார். ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம மாம்சத்தில் அந்த உலகத்தில் இருந்தாலும் எப்படி ஒரு தண்ணீருக்குள்ள, உப்பு தண்ணீருக்குள்ள, கடல் தண்ணீருக்குள்ள ஒரு மீன் வாசம் பண்ணாலும் அந்த உப்பு எப்படி மீனுக்குள்ள வரலையோ, தன்னுடைய உயிர் இருக்கிற வரையிலும் உப்பு தனக்குள்ளே பிரவேசிக்க கூடாது என்று வைராக்கியமாய் அந்த மீன் தடுத்து கொண்டு இருக்கிறதோ, அதுபோல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இந்த மாம்சம் ஒரு மனிதனுக்குள்ளே நுழைந்து விடாதபடி ஆவிக்கேற்ற வழியாய் அவன் நடந்து கொள்ளணும்.
ஏனென்றால் ஆவியானவர் அவனை ஆட்கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதியிலே ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே ஒரு வெற்றிடத்தை வைத்தாராம். அது பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வெற்றி இடத்தில் ஆளுகை செய்து அதன் மூலமாய் அவனுடைய ஆத்துமா சரீரத்தை நடத்தணும். அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் ஒரு விசித்திரமான சற்று ஆழமான ஒரு வசனத்தை சங்கீதம் 62:6 சொல்லுகிறார். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளான தேவர்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறாராம். ஆவியானவர் வந்து தங்கியிருக்கிற ஆவிக்குரியவர்களாக உன்னதமானவர்களோடு ஒருவராக பார்க்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிறகு நாம் இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடி கொண்டிருக்க கூடாது. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று எபேசியர் 6:12 அவர் சொல்லுகிறார். ரோமர் 8 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது மாம்சத்துக்குரியவனையும் ஆவிக்குரியவனையும் வித்தியாசப்படுத்தி பேசுகிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்க முடியாது. ஆவிக்குரியவர்கள் அவர்கள்தான் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். இன்றைக்கு இரவில் வீட்டுக்கு போய் அந்த ரோமர் 8:1 ஒரு 10 வசனத்தை வாசித்து தியானிங்க. ஆவிக்குரியவனையும் மாம்சத்துக்குரியவனையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆவிக்குள்ளே ஜீவிக்கும் போது மாம்ச சிந்தை, மாம்ச வேஷம், மாம்ச இச்சை, மாம்சத்துக்கு அடுத்தவைகளை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி more of God's glory and more of the Spirit of God நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கும் போது இந்த மாம்சத்தில் தங்குகிறதே, மாம்சமான மந்திரவாதிகள் இடத்துல வர்ற குடியிருக்க வருகிறதே, அந்த குறி சொல்லுகிற ஆவி நம்மிடத்தில் அல்ல. நாம் தேவர்களாய் மாறுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு பெரிய உண்மையை பாபிலோன் தேசத்தில் உள்ள கல்தேயர்கள், ஜோஷியர்கள் சொன்னார்கள். இதை சாதாரணமாக குறி சொல்கிற ஆவியை வச்சு மனுஷனை ஏவி ஒரு எலுமிச்சை பழத்தை வெட்டி ஒரு கோழியை வெட்டி வா 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 வான்னு அசுத்தாவியை கூப்பிட்டு இந்த ஆளுக்கு என்ன, அந்த ஆவிகள் வந்து இவ்வளவு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்த முடியாது. ஏவி விட்டால் போய் யாரையாவது காலை கையை முறிச்சு சூனியம் செய்து வருமே தவிர இப்படிப்பட்ட மேன்மையான ரெவலேஷனை கொடுப்பதற்கு அந்த மனுஷரிடத்தில் தங்குகிற அந்த ஆவிகளால் முடியாது. சரி, இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. ராஜா உத்தரவு பிறப்பித்து விட்டான். உடனே பாபிலோனில் உள்ள ஞானிகளை கொல்ல வகை தேடும்போது முதல்ல யாரை கொல்ல வகை தேடினாங்களாம்? தானியேலை ராஜா கூப்பிடவே இல்லை. 10 மடங்கு சமர்த்துள்ளவனாக கண்டாலும் தன்னுடைய தேசத்தில் உள்ள அறிஞர்களுக்கும் கல்தையர்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தான் தவிர தானியேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவன் கண்டது உண்மை, 10 மடங்கு சமர்த்தானவர். ஆனால் இப்போ கொலை செய்ய வகை தேடும்போது எருசலேமிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த தானியேலையும் அவனுடைய நண்பர்களை தான் முதலாவது கொலை செய்ய தேடினார்கள். ஆனால் தானியேல் பயப்படவில்லை. தன்னை கொல்ல வந்த ஆர்யோகி என்ற அந்த மனுஷனை பார்த்து கேட்டான், ராஜா என்னை இப்படி திடீரென்று ஒரு சட்டத்தை பிறப்பித்தார். ஒவ்வொருவரும் ஞானி ஆவதற்கு 3 வருஷம் பாபிலோன் யூனிவர்சிட்டியில் PhD படித்தது போல் அவ்வளோ படிக்க வச்சு
3 வருஷம் ராஜா போஜனத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்தேர் மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்க எவ்வளவோ ப்ரொஃபஸர்ஸை நியமித்த அந்த ராஜா ஏன் திடீரென்று ஞானிகளை கொல்ல வேண்டும் என்று பார்க்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு சொன்னார்கள் என்னென்ன காரியம் நடந்தது. தானியேல் அதை கண்டு பயப்படவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 112ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதினாலே ஒரு நீதிமான் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நீதிமொழி 28 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். நீதிமொழி 24 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது. உண்மையான ஒரு தேவனுடைய மனிதன் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய கரத்தில் நான் பொறுப்பாய் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் மேலே என் பாரத்தை நான் வைத்து விட்டேன். அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியால் என் கவலைகளை கூட அவர் மேல் வைத்து விட்டேன். எந்த துர்ச்செய்தியும் கேட்டு அவன் பயப்பட வேண்டியதில்லை, நடுங்க வேண்டியதில்லை. தானியேல் ஞானமாய் செய்த காரியம், ராஜாவிடத்தில் போய் எனக்கு தவணை கேட்டான். பல வேளைகளில் கடன் பிரச்சனைக்காரர்கள் நெருக்கினாலும் சரி, குடும்பத்தில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியதானாலும் சரி, சில சொல்லுவாங்க இப்பயே சொல்லு இப்பயே சொல்லு இப்பயே சொல்லு. இப்போ நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு தவணை வேண்டும். அந்த தவணை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேட்பேன். அந்த தவணை நேரத்தில் என்னை நான் சுத்திகரித்து கொள்ளுவேன். அந்த தவணை நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, கர்த்தாவே சொல்லும், என் ஆண்டவர் பேசுவீராக, என் ஆண்டவர் வெளிப்பாட்டு வரங்களை தருவீராக. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. யோசபாத் ராஜா சொல்லுகிறார், இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, நீர் எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரிடத்தில் இரக்கம் கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் பேரும்ப பெருவிழாவுக்கு தூத்துக்குடி போகும்போதெல்லாம் பயங்கர ஒரு கோடீஸ்வரர், அவர் எறா பண்ணை வைத்திருக்கிறார், கப்பலில் போய் பிடிப்பார், உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறவர். அவருடைய வீடு பெரிய அரண்மனை போல இருக்கும். உங்களுக்கு எறா பிடிக்குமா பாரு, எறாவிலே பிரியாணி, எறாவிலே வறுவல், ஒரு 100 டிஷ் ஏதோ வச்சிருவார். அவர் தன்னுடைய அறைக்கு கூட்டு போனார். அந்த அறைக்கு பின்பக்கத்தில், அவருடைய ஆஃபீஸ் அறைக்கு பின்னால் ஒரு ரகசிய கதவு, அதை திறந்து காண்பித்தார். உள்ள ஒரு சின்ன சேப்பல். அவர் சொன்னார், நான் எந்த முடிவெடுக்கனாலும், ஜப்பான்லேருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கிறது, அனுப்பவா வேண்டாமா, இந்த சின்ன சேப்பலில் போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்பேன், இதை நான் ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா. சில நேரத்தில் ஆண்டவர் 5 நிமிடத்திலே பதில் தருவார். சில நேரத்தில் ஆண்டவர் 2 மணி நேரத்தில் எனக்கு பதில் தருவார். பதில் கிடைக்கிற வரையிலும் நான் அந்த அறையை விட்டு நான் எழும்பி வருவதில்லை. தேவ சமூகத்தில் முழங்கால நிற்பேன், முகங்குப்புற அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேன். கர்த்தாவே பேசும். அவருடைய வாசற்படியில நித்தமும் காத்திருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ தரித்து நிற்பேன். அதனால நான் பிஸ்னஸில் ஒரு தடவை கூட நான் தோற்று போகலை. இதுவரைக்கும் பிஸ்னஸில் ஒருவனும் என்னை ஏமாற்றினதும் இல்லை. சில ஆர்டர்களை ஆண்டவர பாதத்தில் வைக்கும் ஆண்டவர் உடனே சொல்லிடுவார், இது ஒரு ஏமாத்துக்காரன், நீ பொருளை அனுப்பிட்டேன்னா பணம் வாங்க முடியாது, இதை அக்செப்ட் பண்ணாத. 100க்கு 100 ஆண்டவரை சார்ந்து கொள்ள முடியும் என்று அவர் சொன்னார். தானியேல் ஞானமாய் செய்த காரியம் என்ன? அவசரமாய் முடிவெடுக்காமல் தவணை கேட்டார்.
உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சத்தியம் உண்மையாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் உள்ள மகளை பெண் பார்க்கறக்காக கேட்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு உடனே கல்யாணம் வைக்கணுன்றாரு. அவர் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு, சீக்கிரமாக கட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் நீங்கள் கேளுங்க, கொஞ்சம் தவணை கொடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன். நிறைய பேர் தவணை கேட்காம, மாப்பிள்ள அமெரிக்காவில் இருக்காரா, 5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரா, அவனு மெட்ராஸில் 3 வீடாக இருக்கான், பிறகு கட்டி கொடுத்துட்டு காலமெல்லாம் ரத்த கண்ணீர் வடிப்பான். அமெரிக்காவில் அவன் கஞ்சா அடிக்கிறவன், அதெல்லாம் பிறதான் தெரியும். முன்னால் தெரிகிறது என்ன, 5 லட்சம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய வழிகள் எப்போதும் உத்தமமான வழிகள். நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத ஒரு தேவன். ஆகவே ஆண்டவரிடத்தில், ராஜாவிடத்தில் தவணை கேட்ட பிறகு தானியேல் செய்த ஒரு காரியம், தன்னுடைய ஜெப நண்பர்களுக்கு அதை அறிவித்தார். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற தன்னுடைய தோழர்களுக்கு அறிவித்தார். சில வேளைகளில் நம்முடைய தனிமையான ஜெபம் அவ்வளோ வல்லமை இல்லாதது போல இருக்கலாம். சில நேரம் நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபமே நமக்கு திரும்பி வருகிறது போல இருக்கலாம். சரியான ஒரு விடுதலை, தேவனுடைய வெளிச்சம் கிடைக்காமல் இருக்கலாம். அப்போதெல்லாம் உங்களோடு கூட ஒரு மனமாய் உண்மையாய் ஜெபிக்கிற ஜெப நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் மகா வல்லமையுள்ளது. இயேசு கிறிஸ்து கூட யவீருடைய மகள் மரித்து போனாள், தனிமையாக அந்த வீட்டுக்கு போகல, தன்னோடு ஒரு மனமாய் இருக்கிற பேதுருவோடு, யோவானோடு, யாக்கோபோடு, அந்த 3 பேரோடு தான் உள்ளே போய் ஜெபம் பண்ணினார். மருப மலைக்கு போனார், எல்லாரையும் கூட்டு போல, தன்னோடு இணைந்து ஊக்கமாய் ஒருமனப்படக்கூடிய அதே பேதுரு, யாக்கோபு, யோவானோட சேர்ந்து மருப மலையில் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகரூபம் பிரகாசித்தது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணி பார்க்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். சரியான பதில் இல்லை. ஆத்துமா வியாகுலம் கொண்டிருந்தது. முகங்குப்புற விழுந்து ஜெபித்து பார்த்தார். ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார் என்று ஏசாயா 53:12 வாசிக்கிறோம். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணார். எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். கடைசியில் என்ன செய்தார்? யோவானையும் பேதுருவையும் யாக்கோபையும் தட்டி எழுப்பினார். என்னோடு கூட ஒருமன பாட்டின் ஜெபத்தின் வல்லமையை தானியேல் அறிந்திருந்தார். தன்னால் இருளின் ஆதிக்கத்தை உடைத்து கொண்டு, அதை கிழித்து கொண்டு பிரகாசத்துக்குள் செல்ல முடியல, வெளிப்பாட்டுக்குள் செல்ல முடியல, தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியல. ஷாத்ராக், மேஷாக், அபேத்தோடு சேர்ந்து முழு இரவும் அவர் ஜெபம் பண்ணினார். முழு இரவும் ஜெபம் பண்ணினார். உங்களுக்கு ஜெப நண்பர்கள் தேவை. உண்மையாய் உங்களுடைய பாரத்தை அறிந்து உங்களுக்காக மன்றாடுகிறவர்கள் தேவை. சங்கீதம் 33:1-3 சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, ஒருமித்து ஜெபிப்பது, ஒருமித்து கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு மன்றாடுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசிலை ஊற்றப்பட்டு அவனுடைய தாடி அங்கில் வழியாய் வழிகிற நல்ல தைலத்துக்கும், எர்மோன் மலையில பெய்கிற பனிக்கும், சியோன் பர்வதத்தில் இறங்குகிற அந்த பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நேபுகாத்நேச்சார் கொலை செய்வேன் என்று சொன்னார். சொப்பனத்தில் சொல்லன்னா கொலை. ஏன்னா அவரை பிடித்திருந்த ஆவி அப்படிப்பட்ட ஆவி. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் அவன் வரான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு
அவர் சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் அந்த தெய்வீக ஞானத்தை தானியேலுக்கு கொடுத்தார். அந்த இரவிலே சொப்பனத்தின் மறைபொருள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. 4 பேர் ஜெபமணினாலும் யார் கர்த்தாய் ஜெபிக்கிறார்களோ, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கர்த்தாய் ஜெபமணினார் என்று யாக்கோபு 5:17 வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தந்தருளுகிறார். தானியேல் சொன்னார், தானியேல் 2:21 அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் அவசியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவு அவசியம். 9 வரங்கள்ல 2 வரம் த ரெவலேஷன் கிஃப்ட்ஸ், வெளிப்பாட்டு வரங்கள். அந்த வெளிப்பாட்டு வரங்கள் ஆழத்தில் உள்ள மறைப்பொருட்களை, பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களை உங்களுக்கு தோண்டி தருகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்ளுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை அறிந்திருந்தபடியால் எந்த மனுஷனை நம்பி இணங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அறிவை போதிக்கிற வசனம், ஞானிக்க ஞானத்தை போதிக்கிற வரம். அந்த ஞானத்தின் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிடம் ஆலோசனை கேட்கும்போது அது எத்தனை அருமையாக இருக்கும். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். சாலமோன் கேட்டபோது திரளான ஞானத்தை தந்தரளவில்லையா? ஏன் உங்களுக்கு தரமாட்டார்? பேதமையான சீஷர்களை அழைத்து ஞானத்தின் அபிஷேகத்தால் நிரப்பி, நீங்க என்ன பேசுறங்க பத்தி கவலையே பட வேண்டாம், பேச வேண்டியது அந்த நேரம் உங்களுக்கு கர்த்தர் ஆவியானவர் தந்தருளுவார். மத்தேயு 10:20 சொல்லுகிறார், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே உங்களில் பேசுகிறார். எப்போ இந்த ஞானம் ஆரம்பமாகும்? எல்கேஜியில் பிள்ளைகளை சேர்க்கும் போது அல்ல. நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதான் ஒரு பெரிய ஞானத்துக்கு ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட கர்த்தரை நேசிக்க கர்த்தரோடு உறவாட அந்த மறைபொருட்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். யோபு பக்தன் ஒரு அழகான வார்த்தையை தன்னுடைய 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொன்னார். கர்த்தரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும். அவர் ஞானத்தின் ஊற்றுக்காரனர், அவரிடத்தில் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்று சொல்லுகிறார். அந்த ஞானத்தின் ஆவி மறைபொருட்களை அறியும்படி தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். சரி, நாம் தொடர்ந்து கீழே வாசிக்க போகிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு தானியேல் பாபிலோனில் உள்ள ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதிரும். ஒரு சின்ன வேண்டுகோள், எனக்கு ஞானம் இருக்குது, நான் மட்டும்தான் இந்த பாபிலோன் இருக்கணும், ஒரு சுய பெருமையோடு அவர் வாழவில்லை. உலக ஞானிகளுக்காக கூட அவளை கொல்ல வேண்டாம், அழிக்க வேண்டாம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல சுபாவம் இருந்தது. என்னை ராஜா முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னார். நான் ராஜாவுக்கு அந்த அர்த்தத்தை தெரிவிப்பேன். கர்த்தர் இரவிலே கொடுத்த வெளிப்பாடு உண்மையானது. வானமும் பூமியும் வெளிந்து போனாலும் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகள், கர்த்தருடைய வார்த்தை மறைந்து போவதில்லை. ஆகவே அவன் தைரியமாய் சொல்லுகிறான், ராஜா முன்னால என்னை அழைத்து கொண்டு போகும். அடுத்த வசனம், அப்பொழுது ஆரியேகு
தானியேலை ராஜா முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், அந்த ஆரியோவை பார்த்தா அவன் கொஞ்சம் ஒரு தந்திரசாலி, ஒரு பொடுகு வச்சு பேசுகிறவன், கொஞ்சம் சுய விளம்பரத்தை விரும்புகிறவன். அப்பொழுது ஆரியோகி தானியேலை ராஜா முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன். இவர் தான் கடந்து அலைஞ்ச மாதிரியும் இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தானியேல் வந்து அவனா வாலண்டியரில் வந்து சொல்லி என்னை கூட்டு போப்பான்னா, ராஜாட்டேருந்து கொஞ்சம் வெகுமானத்தை தான் வாங்குறதுக்காக நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். இப்படி ஒரு ஞானியை எங்கே ஏற்கனவே தானியேலை ராஜாவுக்கு தெரியும். என்றாலும் சிலர் இப்படி தான் சுய விளம்பரம் தேடுவாங்க. மற்றவங்க சொன்ன வெளிப்பாட்டுக்கு கண்ணு மூக்கு கால் வச்சு தனக்கு தான் இந்த வெளிப்பாடு வந்த மாதிரி, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்க மாதிரி அவங்க எல்லாம் அண்ட புழுகுவாங்க. ஆனால் இந்த ஆரியோவுக்கு ஒரு பிரசனம் கிடைக்கல, ஒரு பதவி உயர்வும் கிடைக்கல, பாம்போல இருக்கு. சரி, சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்சசார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா? தானியேலுடைய பதில் எவ்வளோ ஞானமாக இருப்பாருங்க, எவ்வளோ தாழ்மையுள்ளதா சொல்கிறார். எனக்கு அறிவிக்க கூடுமா? எஸ் கிங், ராஜாவே வாழ்க, எனக்கு நான் அர்த்தத்தை நான் சொல்ல முடியும். சொல்லலை. என்ன அழகா பதில் சொல்லுகிறார் பாருங்க. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியக்காரர்களும் சாஸ்திரிகளாலும் குறிச்சும் கூடாது. அவங்க எல்லாம் மாம்சமான தேவர்களை, மாம்சமான குறி சொல்லுகிற ஆவிகளை கையில் வைத்திருக்கிறாங்க, அவங்களால சொல்ல முடியாது. தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுகிறார். மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். எப்போது தேவ பிள்ளைகள் கர்த்தரையே மகிமைப்படுத்தும். உன்னால சொல்லக்கூடுமா? தேவன் சொல்லக்கூடும். என்னால் சொல்லக்கூடும் என்பதல்ல, நான் உனக்கு ஜோமனி சரியாக்கிறேன் என்பதல்ல, நான் தீர்க்கதரிசனம் உரைப்பேன் கரெக்டாக இருக்குங்கிறதல்ல. மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாளில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். அவர்தான் உனக்கு தெரிவிக்கும்படி சித்தமானார். அடுத்தது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியத்தை தானியேல் சொல்கிறார் பாருங்க. உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையிலே தலையில உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையில் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. ராஜா கேட்டது நான் கண்ட சொப்பனம் என்ன. ஆனா தானியேல் சொல்றாரு, உம்முடைய நினைவு முதற்கொண்டு என் ஆண்டவருக்கு தெரியும். சொப்பனத்தை சொல்லுவதற்கு முன்பாக, சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவதற்கு முன்பாக தானியேல் சொல்லுகிறார், என்ன நினைவுகள் உமக்கு தோன்றிற்று, இனி என்ன சம்பவிக்க போகிறது, எவ்வளவு காலம் இந்த உலகம் ஓடும், எவ்வளவு காலம் இந்த கிருபையின் காலங்கள் இருக்கும், எப்போது இந்த உலகம் அழிக்கப்படும், எப்போது என்ன நடக்கும், அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி எப்படி இருக்கும், 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும், இந்த உலகத்தின் கடைசி வரை என்ன நடக்கும்ங்கிறத நீ அறியணும்னு ஆசைப்பட்டு அந்த நினைவோடு நீர் படுக்க போனீர். என்ன ஆச்சரியமான காரியம், என்ன ஆச்சரியமான காரியம். சீரியா தேசத்தில் உள்ள மந்திரிகள் எல்லாம் ராஜாவை பார்த்து சொன்னார், நீ எந்த இடத்துல பாளையம் இறங்க போகிறாங்கிறதெல்லாம் அங்கே உள்ள தேவ மனுஷனாகி எலிசாவுக்கு தெரியும். ஆகவே ராஜாட்ட சொல்லி அதை தடுத்துருவான். இன்னொன்று சொல்கிறாங்க, நீ படுக்கறையில் குசு குசு குசுன்னு ராஜாதிகிட்ட என்ன பேசி அதமோ கொண்டு அவன் சொல்லிடுவான். என்ன ஒரு அறிவு பாருங்க, என்ன ஒரு அறிவை வெளிப்படுத்துகிற வரங்கள். சொல்லுகிறான், ராஜாவே, நீர் படுக்கும்போது இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன,
புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள் ஒரு நாள் இயேசு ஒலிவ மலையில் அமர்ந்திருக்கும் போது மெதுவாந்து கேட்டாங்க, இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவுக்கும் உடைய ராஜ்யத்தின் வருகைக்கும் என்ன அடையாளம்? மற்ற 24 அதிகாரத்தை வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தை அவங்க அப்படி கேட்குறாங்க. இயேசு அந்த மறைபொருட்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். அது தேவனுடைய பலத்த கிருபை. இப்போது அந்த சொப்பனத்தை அவர் சொல்லுகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் 35ஆம் வசனம் வரையிலும் ராஜா கண்ட சொப்பனத்தை அவர் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தத்தை தானியேல் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரையிலும் அவர் சொல்லுகிறார். 31ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். ஏண்டா நேபுகாத் நேச்சர் எப்போ பார்த்தாலும் சிலை விக்கிரகம் எந்த தேசத்தில் போனாலும் சரி அங்குள்ள தெய்வங்களையும் கூட அரெஸ்ட் பண்ணி அவர் கொண்டாந்துருவார். எல்லா தெய்வங்களும் விக்கிரங்களும் தான் தேசத்தில் இருக்கணும். விதவிதமான விக்கிரங்கள் அதெல்லாம் தூக்கி தான் ராஜ்யத்துக்கு கொண்டாந்துருவார். ஆகவே வருங்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது விக்கிரகாராதனைக்காரனான நேபுகாத் நேச்சர் வழியிலே போய் ஒரு பெரிய சிலையை காண்பித்தார். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அதை பார்த்துட்டு தான் நேபுகாத் நேச்சருடைய இருதயம் கலங்கினது. கலங்கினதுக்கு காரணம் அந்த சிலை அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. சிலையின் பின்னால் நிற்கிற பிசாசு பயங்கரமானவனாய் இருக்கிறபடியால், சிலைக்கு பின்னால் நிற்கிற அவன் மனித கொலை பாதகனானபடியால், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால், அவனுக்கு பின்னால் பாதாளத்தின் வல்லமை இருக்கிறபடியால், அவனுக்கு பின்னால் கோடி கணக்கான அசுத்தாவிகள் இருக்கிறபடியால் அந்த சிலை பயங்கரமாயிருந்தது. திரும்பவும் அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளினால் பேர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமான அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்திலே போரடிக்கிற களத்தில் இருக்கிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. இதில் 6 காரியங்களை அவர் சொல்லுகிறார். எவ்வளவு நேரம் இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. அதை தொட்டுவிட்டு அடுத்த வாரத்தில் நான் தொடர்ந்து அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள், இன்றைக்கு உலக பிரகாரமான அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய சிலையை கண்டார். பிரகாசமாயிருந்தது, பயங்கரமாயிருந்தது. அவருடைய தலை பொன்னால் செய்யப்பட்டது. தானியேல் விளக்கம் சொல்லும்போது அந்த பொன்னால் ஆன தலை நீர்தான். அந்த பொன்னாலான தலை பாபிலோன் சாம்ராஜ்யம். நீர் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு தலையாய் இருக்கிறீர். கிமு 606ஆம் ஆண்டிலிருந்து கிமு 538ஆம் வருஷம் வரையிலும் ஏறக்குறைய 68 வருடங்கள் பாபிலோன் அரசாங்கம் இந்த பூமியிலே ஆண்டு வந்தது. அதிலே அந்த பாபிலோன் பெரிதாவதற்கு காரணமானவர் இந்த நேபுகாத் நேச்சார். ஒரு பக்கத்திலே அவருக்குள்ள ஒரு தேவ பயம் இருந்தது. மறுபக்கத்திலே அவருக்கு பின்னால் அந்தகார வல்லமைகள் நின்றது. சில வேளைகளில் உதாரணமாக தானியேல் இவ்விதமாய் சொன்ன உடனே சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்ன உடனே
தன்னுடைய இருதயத்தில் உள்ள நினைவை கூட சொல்லிவிட்டபடியால ஒரு அடிமை என்று பார்க்காம மோகங்கொப்புரா டக்குன்னு சாஷ்டாங்கமா விழுந்து அவருடைய கால்களை கட்டி கொண்டு பணிந்து கொண்டார். தானியேலுடைய தேவனே தேவன் என்று சொன்னார். ஆனால் இந்த அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரத்துக்கு வந்தால் அவரை இன்னொரு பொற்சியலை நிறுத்தி 60 முழமான உயரம் அந்த விக்கிரங்களை பணியலன்னா தீல போடப்படும் அவரே சொல்லுவார். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய விருட்சத்துக்கு ஒப்பா நேபாத் நேச்சார சொல்ல அவனுடைய அடிமரம் வெட்டப்பட்டு போகும், நீர் தான் அந்த விருட்சம், நீர் புத்தி இல்லாமல் போகக்கூடிய காலம் வரப்போது எச்சரித்து சொல்லியும் கூட மறுபடியும் அவர் போயிடுவார். தண்ணீரை போல தளம்பின ஒரு இருதயம், பொன்னான தலை நீர்தான். கர்த்தர் உமக்கு ராஜ்ய ரேகத்தையும் ஆளுகையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளாக இந்த தேசத்தை அரசாள போகிறார். ஆனால் உமக்குள் பெருமை வராமல் காத்துக்கொள்ளும். ஆகவேதான் தானியேல் சொன்னார், ராஜா உமக்கு இந்த சொப்பனத்தை தந்து இந்த மரம் அடிமரம் உம்மை காண்பிக்கிற அந்த மரம் வெட்டப்பட்டு போகுது. ஆனால் உணர்வில்லாமல் தன்னுடைய உப்பரிக்கையின் மேலே நடந்து என்னுடைய வல்லமையின் பிரதாபத்துக்கு என்று என்னுடைய மகிமைக்கு அடையாளமாய் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா பெருமையான வார்த்தை வந்தபோது ஆண்டவர் அவனை அடித்தார். அவன் ஒரு பைத்தியக்காரன் ஆனான். மாடு போல புல்மையை ஆரம்பித்தான். ராஜ்யத்தில் அரண்மனையில் அவனால் வாழ முடியல. எங்க வச்சாலும் அவுத்து விட்ட நாய் மாதிரி ஓடி ஆகாயத்து பனையில அவனுடைய கை நகங்கள் எல்லாம் பட்சிகளுடைய நகம் போல மாறினதான். 7 வருஷம் பைத்தியக்காரனான. பொன்னான தலைதான், யுத்த திட்டங்கள் இருந்தது, போன தேசங்கள் எல்லாம் ஜெயம் எடுத்தான். ஆனாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது. அவனுடைய சந்ததியில வந்த பெல்சசார் குடித்து வெறித்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை தீட்டுப்படுத்தின போது அந்த பாபிலோன் அரசுக்கு ஆண்டவர் ஒரு முடிவுண்டாக்க அந்த அரண்மனை சுவரிலே மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறை உள்ளவனாய் காணப்பட்டாய், உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதிய பெர்சியருக்கு கொடுக்கப்படும். அன்று இரவே அந்த ராஜா கொலை செய்யப்பட்டார். அந்த பொன்னான தலை விழுந்தது. 2வது அந்த சிலையை பார்க்கும்போது ஒரு மட்டரகமான ஒரு ஆட்சி. முழுக்க பார்த்தீங்கன்னா முதல்ல பொண்ணு, 2வது கொஞ்சம் மட்டம் வெள்ளி, 3வது ராஜ்யம் வெண்கலம், 4வது ராஜ்யம் இரும்பு, 5வது ராஜ்யம் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவை. நான் சுருக்கமாக சொல்லுறேன், அடுத்த வாரத்தில் நான் சொல்லுகிறேன். அந்த பொன்னான தலை பாபிலோன் சாம்ராஜ்யம். அந்த வெள்ளி கழுத்தும் மார்பும் வெள்ளியா இருந்தது. பாபிலோன் ராஜ்யத்துக்கு வரப்போகிற மேதிய பெர்சிய ராஜ்யங்கள். அவருடைய வயிறு வெண்கலம். கிரேக்க சாம்ராஜ்யம் மகா அலெக்சாண்டரால் ஸ்தாபிக்கப்பட்டது. அவருடைய கால்கள் இரும்பானது. ஜூலியஸ் சீசரினால் ஆரம்பிக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம். அவருடைய கால்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவை. ஒன்று உரமாக இருக்கிறது, அடுத்த மோசமாக இருக்கிறது. இந்த இரும்பும் களிமண்ணும் கலந்திருந்தாலும் ஒன்னோடு ஒன்று ஒட்டாது. தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல எல்லாம் அந்த கூட்டணி அங்கே 4 கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி, அதான் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவைகள். மேலே பார்த்தா பிஜேபியோட ஒரு கூட்டணி, காங்கிரஸோட ஒரு கூட்டணி. இந்த கூட்டணிகள் உலக தோற்றத்து முதல்ல இருந்ததில் இந்த கடைசி 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கூட்டணி ஆட்சிகள். ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட், ஒரு பக்கம் ஜனநாயகம் கூட்டணிகள். இப்படிப்பட்ட காலம் வரும்போது தான் கையால் பேர்க்கப்படாத ஒரு பெரிய கண்மலை மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து உலக ராஜ்யங்களெல்லாம் மோதி அடைத்து உடைத்து இந்த கல் பெரிய பர்வதமாகி உலகத்தெல்லாம் நிரப்பிட்டு இயேசு கிறிஸ்து எப்படி அடுத்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு வரும்போது அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியும் உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களை மோதி அடித்து
1000 வருஷம் அவர் அரசாளப் போகிறார். தானியேல் 7:27 சொல்லுகிறது, பூமி எங்கும் உள்ள ராஜ்யங்கள் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரிதாயிற்று. அவர்கள் 1000 வருஷம் அரசாளுவார்கள். அடுத்த வாரத்தில் நான் சற்று ஆழமாய் பேச விரும்புகிறேன். அந்த பொன்னான தலை என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆதி அன்பில் கர்த்தரை ருசிக்கிற ஒரு கூட்டம். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் அந்த பக்தி குறைந்து, வெள்ளி குறைந்து, வெண்கலமாக இரும்பாகி உலகத்தோடு அசுத்தத்தோடும் கூட்டணி வைக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அது எப்படி அது அடையாளமாக இருக்கிறது? இன்னும் ஆழமான ரகசியங்களை இன்னொரு வாரமும் நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். சரித்திரத்தின் பின்னணியில் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னாலும், பாபிலோன் சாம்ராஜ்யம், பிறகு மேதே பர்ஷிய சாம்ராஜ்யம், பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இன்றைக்கு யூரோப்பியன் காமன் மார்க்கெட், இன்றைக்கு யூரோப்பில் வருகிற ஒரு கூட்டணி, இதெல்லாம் வருகைக்கு எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறது. ரொம்ப ஆழமான ரகசியங்கள் அடுத்த வாரம் தான் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துடுங்க.